தொடர்ந்து பேனாக்கார இல்லாமல் அரசியல் பேசிட்டு வரோம். இன்றைக்கி ஒரு நாள் சினிமா பற்றி கொஞ்சம் பேசலாம்னு பார்க்குறோம். ஏன்னா சினிமாவில் நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. குறிப்பாக அஜித்குமார் சம்மந்தமான பல வீடியோக்கள்லாம் நீ பார்த்துருப்பீங்க. அஜித்குமார் இன்டர்வியூ கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அவர் மீதான ஒரு தனிநபர் விமர்சனங்கள்லாம் நிறைய பேர் வச்சுட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். என்னென்னா வாழு விடுங்கதை அவருடைய தத்துவமாக வச்சுருக்காரு. அதை ரசிகர்கள்டையும் அவ்வப்போது சொல்லிட்டு வராரு. அதாவது உனக்கு விருப்பமானதை நீ செய்யுங்க, தொழில் வேறு விருப்பம் வேறு அப்படிங்க. அதுமாதிரி அஜித்குமார் தொழிலில் சினிமா வச்சுருக்காரு, விருப்பமாக விளையாட்டுத்துறையை வச்சுருக்காரு. அதனால் கடந்த காலங்களில் பணம் இல்லாத காலகட்டத்தில் சாதிக்க முடியாத தற்போது சினிமாவில் கிடைச்ச பணத்தை வச்சு புகழை வச்சு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு. கார் ரேஸில் ரசிகர்களும் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அஜித்குமார் பல தகவலை சொல்லிட்டு இருக்காரு. இந்த இன்டர்வியூவில் பரிமாறினார் பல தகவலை குறித்து. அதில் சில தகவல்கள் அவருக்கு எதிராக போயிருந்த காலகட்டம் அந்த சூழ்நிலையில் அஜித்குமார் இப்போ அஜித் 64 படத்தில் நடிக்க போகிறாரு. ஆத்விக்கு இயக்குறாரு. அதாவது குட் பை டேக்கில் புறப்படுத்த பிறகு இந்த படத்தை அவர் இயக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த படத்தில் தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல் நிகழ்ந்துகிட்ருக்கு. தயாரிப்பாளர் அவராக இருக்குமா இவராக இருக்குமா? அஜித் சம்பளம் நிறைய கேட்குறாரு அப்படின்னு ஒரு விவாதத்தை பொருளை மாற்றிட்டு இருக்காங்க. அஜித்குமார் நிறைய சம்பளம் கேட்குறாங்க. ஒரு 180 கோடி கேட்குறாரு, 210 கோடி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் தயாரிப்பாளர் தயங்குறாங்க. ஏஜிஎஸ் கூட பல நிறுவனங்கள் பின்தங்குறாங்க. அவரை வாங்கலை, 100 கோடி தான் வாங்கணும், அதுக்கு மேலே தர கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதைகள் கட்டுக்கதைகள் சினிமா உலகில் புனையப்பட்டு வருது அஜித்குமாருக்கு எதிராக. ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும். என்னென்னா அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் படங்கள் தேர்வு, தயாரிப்பாளர் தேர்வு அவர் தான் பண்ணுறாரு. நிறைய விஷயங்களில் இவர் தான் தயாரிப்பாளர் இருக்கணும், இவர் தான் நடிக்கணும், இவர் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அஜித்குமாரே நேரடியாக சில விஷயங்கள் பண்ணுறாரு. கதை தேர்வில் தலையிட மாட்டார். அதே சமயத்தில் இயக்குனர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைப்பார். தனக்கு இயக்குனர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அது தனக்கு படம் பண்ணுற தயாரிப்பாளரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறத பார்த்து கவனமாக தான் தயாரிப்பாளர் தேர்வு செஞ்சுவார். அதே சமயத்தில் அந்த படம் தோல்வி அடையுது அப்படின்னா அடுத்த கட்டமாக அவருக்கு 2 படமோ ஒரு 3 படமோ தொடர்ச்சியாக அவர் கொடுப்பதை பழக்கமாக்கியிருக்கார். கை தூக்கி விடணும் அப்படிங்கிற நிறைய சமீப காலமாக நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா 2 படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஒரு படம் தோல்வி அடைஞ்சால் மற்றொரு படம் வெற்றி அடையும், அந்த ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக்கில் தான் பண்ணுறது. நிறைய தயாரிப்பாளர்கள் சுற்றி காட்டியிருக்காங்க. அது அஜித்குமார் எப்போதுமே ஒரு கடைபிடிச்சிட்டு வரான்னு சொல்லலாம். அது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்போதைய சூழ்நிலையிலும் தற்போதும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காது. அந்த 64 படத்துலையும் அந்த நிலைப்பாட்டில் இருக்காது. அதனால் பொதுவாக பார்த்திங்கன்னா விமர்சனங்களுக்கு அவர் எப்பவும் பதில் சொல்ல மாட்டார். அதனால் எல்லாருமே அவர் அப்படி இப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க. ஆனால் அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு முடிவில் தான் இருக்கார். என்னென்னா 64 படத்தில் இவர் தான் தயாரிப்பாளர் அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இப்போ ஸ்போர்ட்ஸில் கலந்துருக்கனால அனௌன்ஸ்மெண்ட் தள்ளி போகுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கண்டிப்பாக தயாரிப்பாளர்லாம் போட்டு இந்த தயாரிப்பாளரை இவர் ஏற்கிறாருங்கெல்லாம் போட்டு லிஸ்ட் வந்துடும். ஒருவேளை அந்த படம் தோல்வி அடைஞ்சால் நெக்ஸ்ட்டாக அவர் நடிக்க போகிறார். இது அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் உள்ள விஷயமாக தான் பார்க்கப்படும். அஜித்குமார் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இடையில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அஜித்குமார் அதிகமாக சம்பளம் கேட்குறாரு, கொடுக்க முடியல, அஜித் படத்துக்கே தயாரிப்பாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் பொருள் பரப்புகிறாங்க. உண்மை அது கிடையாது. எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. அஜித்குமாரும் இந்த பாலிசியை பின்பற்றுறாரு. அதேமாதிரி எதிர்ப்பாளர்கள் பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய தொழில் பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டோம், நம்முடைய தொழில் நடிக்கிறோம், அப்படிங்கிற விருப்பம் கார் ரேஸ் போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இவங்களை நம்ம புறந்தள்ளி வச்சுருக்கணும், கண்டுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாரு. நல்ல விஷயம் தானே. எனக்கு தெரிஞ்சு இதுவும் நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நம்ம லைஃப்லையும் சினிமா தாண்டி நம்ம லைஃப்லையும் ஆஃபீஸில் போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஏதாவது பண்ணும்போது இடத்துல கூட நமக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும், பொருள் கிடப்பாங்க. நம்ம அதுக்கெலாம் காது கொடுத்து செவிமடுத்து பேசிட்டு இருந்தோம்னா அது விவாத பொருளாக மாறும், நமக்கு டென்ஷன் ஆகும், நம்ம தொழிலில் கவனம் காட்ட முடியாது. ஸோ அஜித்குமார் சொன்ன மாதிரி நம்மளும் சில விஷயங்களை கவனம் வச்சுட்டு பார்க்கலாம். ஆனால் அஜித்குமார் ஒரு விஷயம் கூட வச்சுருக்காரு, படம் பிடிச்சிருந்தால் பாருங்கள், பஸ்ஸோ வரும் பார்க்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல. அப்போ என்ன காரணம்னா எல்லாத்தையும் விலக்கி பார்க்குறாரு. இஷ்டம் தான் பாரு, நல்லா இருந்தால் விடு, அப்புறம் தான் சம்பளம் குறைச்சி நான் குறைச்சி அடிக்க போகிறேன், இது என்னுடைய விருப்பம், அதை உங்களுக்கு என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நல்ல விஷயம். நம்மளும் தொழிலில் இருக்கணும். ஏன்னா மன நிம்மதி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த மன நிம்மதி தான் வெற்றி தரும். அந்த அஜித்குமார் வழியில் சொல்லலாம். ஸோ இந்த அஜித்குமார் சம்பந்தம் வர இந்த பண விஷயம், சம்பள விஷயம்லாம் ஒரு பொய்யான வதந்தி அப்படின்னு பார்த்துக்கலாம். வியூஸ்க்காண்டி நிறைய மூவரணிலாம் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பொதுவான விஷயம், எந்த ஒரு தொழிலையும் பிரச்சனை இருக்காது. பிரச்சனை வந்தால் அவங்க சமாளிப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒருத்தருக்கு பண்ண முடியலன்னா 2வது பண்ணுவோம், 3வது பண்ணுவோம், அவங்க நல்ல வாழ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது. ஸோ இந்த அஜித்குமார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்.